சரணடைந்தேன். உள் முன்னிலையில் தாழ் பணிந்தேன். உந்தன் பலியினில் கலந்திட நான் வந்தேன். அந்த பலியில் நிறைவே நான் அடைவேன். உந்தன் சந்நிதியில் சரணடைந்தேன். வாழ்வும் வழியும் ஒளியும் நீரே என்றுரைத்தீர். எந்தன் வாழ்வும் வழியும் ஒளியும் நீரே என்றுரைத்தீர். அந்த வழியில் நான் சென்று வாழ்வின் நிறை காண உன் பீடம் நான் வந்தேன். அந்த வழியில் நான் சென்று வாழ்வின் நிறை காண உன் பீடம் நான் வந்தேன். உந்தன் சந்நிதியில் சரணடைந்தேன். உன் முன்னிலையில் தாழ் பணிந்தேன். உந்தன் பலியினில் கலந்திட நான் வந்தேன். அந்த பலியின் நிறைவே நான் அடைவேன். உந்தன் சந்நிதியில் சரணடைந்தேன். ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவிலே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் எங்களுடைய உறவுகளை மரித்து போன எங்களுடைய சொந்தங்களை இன்னும் கிறிஸ்துவிலே நம்பிக்கை கொண்டு இறந்த எல்லோரையும் நாங்கள் அன்போடு நினைத்து அவர்களுக்காக செபிக்கின்ற மாதம் இது. ஆகவே இந்த மாதத்திலே இந்த திருப்பலியை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற பொழுது இறந்து போன மனிதர்களுக்காக மன்றாடுவோம். அவர்கள் தங்களுடைய நம்பிக்கையின் பேறுபலன்களைக் கண்டு நித்தியத்துக்கும் இறைவனோடு மகிழ்ந்திருக்கிற பாக்கியத்தை பெற வேண்டும் என்று அவர்களுக்காக செபிப்போம். விசேடமாக இந்த நாட்களிலே யாராலும் நினைவுபட முடியாதவர்களாக அல்லது நினைவு கூறப்படாதவர்களாக இருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் விசேடமாக மன்றாடுவோம். இன்னுமாக இந்த உலகெங்கும் பரவி இருக்கும் பெருந்தொற்றிலே அகப்பட்டு இறைவனடி சேர்ந்த ஒவ்வொரு உள்ளமும் இறைவனுடைய சன்னிதானத்திலே நிலை வாழ்வு காண வேண்டும் என்பதற்காகவும் இந்த பலியிலே நாங்கள் மன்றாடிக்கொள்வோம். தகுதியுள்ளவர்களாக இந்த பலியிலே கலந்து கொள்ள எங்களுடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி ஆண்டவருடைய மன்னிப்பை வேண்டுவோமாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியால் எப்போதும் கன்னியான புனித மரியாயையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, மீது நாங்கள் கொண்டுள்ள பெற்றன்பில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க செய்ய உம்மை வேண்டுகின்றோம். ஏனெனில் அனைத்து நன்மைகளுக்கும் ஊற்றாகி உமக்கு நாங்கள் என்றும் பணிபுரிவதால் முடிவில்லா முழுமையான மகிழ்வை பெற்றுக்கொள்வோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்களுடைய ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உமது அரிவாளை எடுத்து அறுவடை செய்யும், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது.
திருத்தூதர் ஜோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, திருவசனங்கள் 14 முதல் 20 முடிய. சகோதரர் சகோதரிகளே, ஜோவான் என்னும் நான் ஒரு வெண்மேகத்தை கண்டேன். அதன் மீது மானிட மகனைப் போன்ற ஒருவர் வீற்றிருந்தார். அவரது தலையில் பொன்முடியும் கையில் கூர்மையான அரிவாளும் காணப்பட்டன. மற்றொரு வானதூதர் கோவிலிலிருந்து வெளியே வந்து மேகத்தின் மீது வீற்றிருந்தவரை நோக்கி, உமது அரிவாளை எடுத்து அறுவடை செய்யும், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது, மண்ணுலகம் என்னும் பயிர் முற்றிவிட்டது என்று உரத்த குரலில் கத்தினார். உடனே மேகத்தின் மீது வீற்றிருந்தவர் மண்ணுலகெங்கும் தமது அரிவாளை வீசி அறுவடை செய்தார். மற்றுமொரு வானதூதரும் விண்ணகத்தில் உள்ள கோவிலில் இருந்து வெளியே வந்தார். அவரிடமும் கூர்மையான அரிவாள் ஒன்று இருந்தது. நெருப்பின் மேல் அதிகாரம் கொண்டிருந்த இன்னுமொரு வானதூதர் பலிப்பீடத்திலிருந்து வெளியே வந்தார். அவர் கூர்மையான அரிவாளை வைத்திருந்தவரிடம், உமது கூர்மையான அரிவாளை எடுத்து மண்ணுலகின் திராட்சை குலைகளை அறுத்து சேர்த்திடும், ஏனெனில் திராட்சை கனி கனிந்து விட்டது என்று உரத்த குரலில் கூறினார். ஆகவே அந்த வானதூதர் மண்ணுலகின் மீது தாம் அரிவாளை வீசி மண்ணுலகின் திராட்சை குலைகளை அறுத்துச் சேர்த்தார். கடவுளின் சீற்றம் என்னும் பெரிய பிழிவுக்குழியில் அவற்றை போட்டார். நகருக்கு வெளியே இருந்த அந்த பிழிவுக்குழியில் அவை மிதிக்கப்பட்டன. அந்த பிழிவுக்குழியிலிருந்து இரத்த வெள்ளம் ஏறத்தாழ 2 மீட்டர் ஆழம் 300 கிலோமீட்டர் தொலைவுக்கு பாய்ந்தோடியது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 96. பல்லவி. மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். வேற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார். பூவுலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைவுறாது. அவர் மக்களினங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். மண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களிகூர்வதாக. கடலும் அதில் நிறைந்துள்ளனவும் முழங்கட்டும், வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களிகூரட்டும். அப்பொழுது காட்டில் உள்ள அனைத்து மரங்களும் அவர் திருமுன் களிப்புடன் பாடும். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். ஏனெனில் அவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார். நிலவுலகை நீதியுடன் மக்களினங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறக்கும் வரை நம்பிக்கையோடு இரு, அவ்வாறாயின் வாழ்வை உனக்கு முடியாகச் சூட்டுவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் கோவிலை பற்றி சிலர் பேசிக்கொண்டிருந்தனர். கவின்மிகு கற்களாலும் நேற்றை பொருட்களாலும் கோயில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசிக்கொண்டிருந்தனர். இயேசு இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா? ஒரு காலம் வரும், அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார். அவர்கள் இயேசுவிடம், போதகரே, நீர் கூறியவை எப்போது நிகழும்? இவை நிகழப்போகும் காலத்திற்கான அறிகுறி என்ன என்று கேட்டார்கள்.
அதற்கு அவர், நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள், ஏனெனில் பலரின் பெயரை வைத்து கொண்டு வந்து நானே அவர் என்றும் காலம் நெருங்கி வந்து விட்டது என்றும் கூறுவார்கள். அவர்கள் பின்னே போகாதீர்கள். ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படும் பொழுது திகிலுறாதீர்கள், ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும், ஆனால் முடிவு உடனே வராது என்றார். மேலும் அவர் அவர்களிடம் தொடர்ந்து கூறியது, நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசும் எழும். பெரிய நிலநடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும். அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும். இது வாழ்வு தரும் கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவிலே என் அன்புக்குரிய சகோதரங்களே, கோவிலை பற்றி சிலர் பேசிக்கொண்டிருந்தனர். கவின்மிகு கற்களாலும் நீர்ச்சை பொருட்களாலும் கோயில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் பேசிக்கொண்டார்கள் என்று இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் வாசிக்க கேட்கிறோம். கிறிஸ்தவர்களாகிய நாங்கள், குறிப்பாக கத்தோலிக்கர்கள், தங்களுடைய அழகிய ஆலயங்கள் பற்றி பெருமை பாராட்டி கொள்ளுகின்ற வழக்கம் அவர்களிடம் இருக்கிறது. ஆலயத்தை அலங்கரிப்பதிலே, அவற்றை மாற்றியமைப்பதிலே, அவற்றை அழகுபடுத்துவதிலே அவர்கள் அதிகம் ஆர்வத்தை வெளிப்படுத்துவதை நாங்கள் காண்கின்றோம். அழகான ஆலயங்கள் இருப்பது நன்று, ஆனால் ஆலயங்கள் மட்டும் அழகாக இருந்துவிட்டால் போதுமா என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும். குறிப்பாக இந்த பெருந்தொற்று காலம் நமக்கு ஒரு செய்தியை தருகின்றது. எமது அழகிய ஆலயங்கள் எல்லாம் வெறிச்சோடி போயிருக்கிறதை நாங்கள் காணுகிறோம். ஆனால் இன்னும் ஒரு ஆலயம் உண்டு, அதை இறைவன் நமக்கு சொல்லுகிறார். அது எங்களுடைய உடலாகிய ஆலயம். நாங்கள் ஒவ்வொருவரும் தேவ ஆவி குடிகொள்ளும் ஆலயம் என்று எங்களை ஒரு ஆலயமாக இறைவன் நமக்கு ரூபிகத்து தருகின்றார். அன்புக்குரியவர்களே, எங்களுடைய அழகிய ஆலயங்களை பற்றி கவலைப்பட்ட நாங்கள், அக்கறை கொள்கின்ற நாங்கள், அவை இன்று வெறிதாயிருக்கின்ற பொழுது எங்களுடைய உள்ளங்கள் என்கின்ற ஆலயங்களை பற்றி கவலைப்படுவோமா என்று இன்று சிந்தித்து பார்ப்போம். ஆலயங்கள் அழகு கற்களாலும் கவின்மிகு கற்களால் அழகு செய்யப்பட்டிருக்கிறது என்று பேசிக்கொள்கிறார்கள். எங்களுடைய உள்ளமாகிய ஆலயம் எத்தகைய கற்களால் அழகு செய்யப்பட்டிருக்கிறது? எங்களுடைய உள்ளத்திலே இறைவனுடைய உயர்ந்த கனிகள் வெளிப்படுகின்றனவா? அன்பு, இரக்கம், பொறுமை, பரிவு, நன்னயம் போன்ற உயர்ந்த பண்புகளால் எங்களுடைய உள்ளமெனும் ஆலயத்தை நாங்கள் அலங்கரித்து வைத்திருக்கிறோமா? அல்லது எங்களுடைய உள்ளத்தினுள்ளே இறைவன் உறைய வேண்டிய அந்த உன்னதமான இடத்திலே தீமையின் வடிவங்கள் உள்ளுரைகின்றனவா? கோபம், பொறாமை, எரிச்சல், சச்சரவு, சண்டை என்று பவுல் சொல்லுகின்ற அந்த ஊனியல் பின் இயல்புகளோடே தான் எங்களுடைய உள்ளங்கள் இருக்கிறதா? இந்த கேள்வியை இந்த நாளிலே நாங்கள் கேட்டுக்கொள்வோம். எங்களுடைய உள்ளமெல்லும் ஆலயம் அழகுற அமைய வேண்டியது அவசியம். தூயாவியின் கொடைகளால் எங்களுடைய உள்ளமெனும் ஆலயத்தை அழகுபடுத்த முன்வருவோமாக. மன்றாடுவோம். இரக்கமும் அன்பு மிகுந்த தந்தை இறைவா, எங்களுடைய ஆலயங்கள் அழகாக இருக்கின்றன, ஆனால் எங்களுடைய உள்ளங்கள் அவலட்சணமாக இருக்கின்றனவா என்று எங்களை கேள்வி கேட்க நீர் இன்றைய நாளிலே அழைக்கின்றீர். நாங்கள் எங்களுடைய உள்ளத்தை கேட்டு பார்க்கிறோம். அமைதியிலே நாங்கள் எங்களுடைய உள்ளத்தோடு பேசுகிறோம். எங்களுடைய உள்ளத்திலே நிறைந்திருக்கக்கூடிய தீமையின் சக்திகளை அகற்றிவிட வரம் கேட்கின்றோம். ஊனியல்பின் இச்சைகளை புறம் தள்ளிவிட உம்முடைய துணையை கேட்கின்றோம். அதற்கு பதிலாக தூயாவியின் அரும் கனிகளை, அன்பு என்கின்ற கனியை, மன்னிப்பு என்கின்ற கனியை, இரக்கம் என்கின்ற கனியை, பிறரன்பு என்கின்ற கனியை, நன்னயம் என்கின்ற கனியை, இவ்வாறு உயர்ந்த இறையாட்சியின் ஒளிமிய கனிகளை எங்களுடைய உள்ளத்திலே தாங்கிக் கொள்ள எங்களுக்கு அருள்தாரும் இறைவா. இன்னமாக அன்பு தந்தையே, பல்வேறு துன்பங்களால் வருந்துகிற மனிதர்கள்
எல்லோரையும் உம்மிடமாக கொண்டு வந்து ஜெபிக்கிறோம். தீராத நோய்களிலே வாடுகின்ற மனிதர்கள் இன்னும் வறுமையினாலும் முதுமையினாலும் இன்னும் பல்வேறு கஷ்டங்களாலும் நாளாந்தம் தங்களுடைய வாழ்விலே துன்பங்களை அனுபவிக்கிறோம். உடைய பிள்ளைகள் உள்ள நெருக்கீடுகள், கவலைகள், மனத்தாக்கங்கள், தோல்விகள், பிணக்குகள், சண்டை சச்சரவுகள், குடும்ப சிக்கல்கள் இவற்றினாலே நொந்து போயிருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகள் எல்லோரையும் உம்மிடம் தருகின்றோம். இவர்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய ஆறுதலை கண்டுணர நீரே அருள் கூற வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இன்னுமாக அன்பு தந்தையே, இந்த உலகிலே மனிதர்கள் இந்த பெருந்தொற்று நோயால் பாதிக்கப்பட்டு இருப்பவர்கள், அவர்களை பராமரிப்பவர்கள், இதனால் இறந்து போனவர்கள் எல்லோரையும் உம்முடைய ஞானத்துக்குள்ளே ஒப்படைக்கின்றோம். உம்முடைய பிள்ளைகளாகி இந்த மனிதகுலம் கூடிய விரைவிலே இதிலிருந்து விடுபட அருள் தாரும். இந்த மாதத்திலே நாங்கள் விசேடமாக இறந்து போனவர்களை நினைத்து மன்றாடுகின்ற பொழுது இறந்து போன ஒவ்வொரு நம்பிக்கையாளரையும் உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். அவர்கள் தங்களுடைய நம்பிக்கையின் பேறு பலன்களை உம்முடைய திருச்சன்னிதானத்திலே கண்டு வாழ அருள் கூறும். நாங்களும் உமது அன்பின் கருவிகளாக உமக்கு அடுத்திருப்பவர் மட்டிலே சிறிய சிறிய வழிகளில் நாளாந்தும் வாழ அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை வேண்டுகிறோம். ஆமென். தினம் தேடி அழைகின்ற நெஞ்சங்கள் வீதியில்லாயிரமே, அருள்வழிக்கும் கரம் தேடி ஆர்வத்துடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டமிங்கே. அன்பொன்றை தினம் தேடி அழைகின்ற நெஞ்சங்கள் வீதியில்லாயிரமே, அரவணைக்கும் கரம் தேடி ஆர்வத்துடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டமிங்கே. அன்போடு நான் வாழுவேன், சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவேன், நல்லன்பை தேடும் புவிமாந்தர் வாழ என் வாழ்வை பலியாக்குவேன், என் வாழ்வை பலியாக்குவேன். சகோதர சகோதரிகளை நாங்கள் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரியோமை வேண்டுகின்றோம். அதனால் மாண்புக்குரிய உமது திருமுன் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை இறை பற்றின் அருளையும் நிலையான பேரின்பத்தையும் எங்களுக்கு பெற்றுத் தருவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா,
எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்க மீதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் போல்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் திருமுன் அடங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையோடு இறஞ்சி புகழ்ந்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் அது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசியை பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூச்சு. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்தேன் வாழ்வு திரமப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னன்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், ஓய்வில்லை ஆயர் தோமஸ் சௌந்தரநாயகம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், உலகில் மொக்கு வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியது. ஆமென். இயேசு கிறிஸ்து கற்பித்தந்தது போலவே மத்தியிலே இறைவனின் அன்பின் ஆட்சி மலர வேண்டி மன்றாடுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதையும்
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் நலமாய் இருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்ப வாழ்வுக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையை அளித்தருள்வீராக. என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசு தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இவருடைய விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாங்கள் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, தேவனிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியுள்ளும் எனது ஆன்மா நலமடையும். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாடல் இந்த இயேசு தருகிறார். பாதை நோயும் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் துன்ப துயர் முற்றும் நீக்கினார். பாதை நோயும் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் துன்ப துயர் முற்றும் நீக்கினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாடல் எந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாடல் எந்த இயேசு தருகிறார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது தூயமறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவோடு வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டதை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டுச் செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார்
எங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துடைய அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழ்வோமாக. சர்வேஸ்வரனுக்கு நன்றி. வானுலகை அடையும் வழியே வாழ்வோர் அனைவரின் தாயே, வாஞ்சையுடனைக்கும் தாரகையே, வாஞ்சையுடனைக்கும்